இத்தனை தீய குணங்களுக்கு அடிமையா? அதற்காவா அவர் ரத்தம் சிந்தினார்? நீ அதை உன் இருதயத்திலே வாய்ப்பதில்லையா? மதுபானத்துக்கு அடிமையாயிருக்கிறாய். ஒரு பக்கம் மது, ஒரு பக்கம் தேவனுடைய சரத்தையும் ரத்தத்தை நினைவு கூற பந்திக்கு வருகிறாய். நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கலாம் என்று நினைக்கிறாயோ? மதுபானத்திலிருந்து விடுதலையாக இன்று குடி தன்மை விடவில்லை என்கிறாய். நீதானே விடாமல் இருக்கிறாய். பல சூழ்ச்சிகளுக்கு சிலர் அடிமைகள் ஆகுவார்கள். விபச்சாரங்களுக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் அல்ல, சில சூழ்ச்சிகளின் அடிமைதனம் அவர்களை கட்டி வைத்திருக்கும். எப்பொழுது அவர்கள் விடுதலை ஆவார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்குள்ளே உண்மையான நிம்மதி வரும். தீய வஞ்சகங்கள், எரிச்சல், பொறாமைகளுக்கு அடிமைத்தனங்கள் இருக்கிறது. தேவனுடைய வருகை சமீபம். நாங்களோ பாவத்திலே விழுந்து மூழ்கி அழிந்து கொண்டிருக்கிறோம். நாங்களே விழுந்து எழும்புவோமானால் எப்படியாய் புது மனிதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள்?